சரி, வீடியோ எடுப்போம். ஃபர்ஸ்ட் வீடியோ. ஆ ஆ ஆரம்பிப்போமா? Carradeta per Xavi, assistència de Xavi, més carradeta per Messi, Messi, immens Messi, encara 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 போடா சொட்ட. ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஃபர்ஸ்ட் வீடியோ ஆஃப் வெங்கி சேனல். பேர் பெருசாக உனக்கு அதெல்லாம் இல்லை, என்னோட பேரை சுருக்கி வெங்கி இது வச்சு வெங்கடேஷ். பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. இந்த சேனலில் என்ன பெருசாக எதிர்பார்க்கலான்னா மூவி ரிவ்யூஸ், அதுவும் இன்னைக்கு மூவி ரிலீஸ் ஆன உடனே இன்றைக்கே வீடியோ வரும், அந்த கதை எங்க கிடையாது. எப்படியும் ஒரு ஏற்கனவே பார்த்த மூவிஸ் இல்லை புது மூவிஸ்னால் கூட ஒரு 1 to 2 வாரம் கழிச்சு தான் அதை பற்றி பேசுவேன். மூவிஸ், சாங்ஸ், ஆனிமே, மாங்கா, சீரீஸ், அதுக்கப்புறம் ஜென்ரலாக லைஃப் பற்றி அது மாதிரி கண்டென்ட்லாம். பேக்ரவுண்ட்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, இனிமேல் தான் க்ளீன் பண்ணோம். இந்த வீடியோவை எதில் பேசிகிட்டு இருக்கேன்னு தெரியுமா? நம்ம கவர்மெண்ட் கொடுத்த ஏசர் லேப்டாப் கேமராவில் பேசி கொண்டிருக்கிறேன். எங்கள் அப்பா வேறு எண்ணெய் வச்சு விட்டாரா, முடி ஏற்கனவே லைட்டாக மாறி இருக்கும், அப்படிதான் பண்ண முடியாது. வேறு என்ன, ஃபஸ்ட்டு வீடியோ கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். நான் ஃபோனை மைக்காக யூஸ் பண்ணுறேன். ஃபோனில் வீடியோ எடுத்துருக்கலாம், நான் மைக் இல்லை, அதுதான் இது லேப்டாப்பில் எடுத்து எடிட் பண்ணி போடலான்ட்டு. ஃபர்ஸ்ட் இந்த சேனல் ஃப்ரெண்ட்ஸோடு ஆரம்பிக்கலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு, ஒரு 2 பேர் என்னோட சேர்த்து. ஆனால் அது ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்ணுற மாதிரி பிளானு செட் ஆகலை. 2 மாதம் ஆச்சு. சரி, நம்மளே பேசி தொலைவோம், என்ன ஆகிடப்போகுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இது அப்படியே ஒரு 3 மாதம் பிளான் பண்ணியிருந்தேன், பண்ணோன்ட்டு. 3 மாதம் கழித்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி போட்டோம். இதுக்கு காரணம் ஒரு மோட்டிவேஷன், பட்டால்னு ஒரு மோட்டிவேஷனில் தான் இதெல்லாம் போட்டாச்சு. அந்த மோட்டிவேஷனுக்கு யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா, நமது தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியின் ஓஜி என்று அழைக்கப்படும் விஜய் வரதராஜர் அவர்கள். அவரோட டெம்பிள் மங்கீஸ், ஒட்டக்கு மங்கீஸ், அதெல்லாம் மெட்டா மங்கீஸ், அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறான்னா. டெம்பிள் மங்கீஸ் அவ்வளோ பார்க்க மாட்டேன், ஒட்டக்கு மங்கீஸும் மெட்டா மங்கீஸும் உட்காந்து நிறைய பார்ப்பேன். அப்போ தான் அவர் விஜய் வரதராஜன்னே தனியாக ஒரு சேனல் வச்சுருக்காங்க கண்டுபிடிச்சேன். அப்போ தான் அந்த சேனலை பார்க்கும்போது தான் அவர் பாட்காஸ்ட் வச்சுருக்காருன்னு கண்டுபிடிச்சேன். பாட்காஸ்ட்டில் இப்போ தான் வாரம் ஒரு வீக்காக ஒரு பாட்காஸ்ட் கேட்குறேன். அதில் ஒரு 2 எபிசோடு சூப்பராக இருந்துச்சு. எம்பத்துன்னு ஒன்று எபிசோடும், அதுக்கப்புறம் ஒன் லாஸ்ட் டைம்னு சொல்லிட்டு ஒரு எபிசோடும். 2மே சூப்பராக இருந்துச்சு. இந்த ஃபேன் வேறு சவுண்ட் எப்படி கேட்போன்னு தெரில. 2மே சூப்பராக இருந்துச்சு. எம்பத்தும் சூப்பராக இருந்துச்சு. ஒன் லாஸ்ட் டைம் நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி வீடியோலாம் எடுத்துருக்கேன், ஆனால் போட்டதில்லை. சரி, ஒரு வாட்டி எடுத்து போட்டுருவான், என்ன தான் ஆகிடப்போகுது. இப்போ ஸ்டடி ஹாலிடே வேறு. ஸோ அப்படிதான் பேக்ரவுண்ட் லைட்டாக எனக்கு ஒரு மாறிக்குது, க்ளீன் பண்ணுவோம். அடுத்த வீடியோலலாம் க்ளீன் பண்ணி போடுவோம். நம்ம சேனலில் அதான் எதிர்பார்க்கலாம். ரெகுலர் வீடியோ சத்தியமாக வராது, வாரத்துக்கு 2 வீடியோ மேக்ஸிமம். நான் ஃபஸ்ட்டு ஒரு விஜய் வரதராஜன் பண்ணுற மாதிரி அப்படியே ராவா உட்காந்து பேசி எடிட்லாம் எதுவும் போடலான்னு நினச்சேன். பட் அவர் எப்படி சொல்கிறது, எனக்கு அது ரீச் ஆகுமான்னு தெரில. பண்ணுறோம், 10,000 பேர் பார்க்காட்டி ஒரு 10 பேராவது பார்த்தா நல்லாயிருக்கும். அதனால தான் இது எப்படியும் எடிட்டு, இன்ட்ரோ,
எல்லாம் இருக்கும். வேற வேற யோசிச்சு வச்சிருந்தேன். அதான் மூவிஸ் ரிவ்யூஸ், அனிமே, இந்த மாதிரி லொட்டு எல்லாம் வரும். ரேண்டமாக வரும், ரேண்டம் டாப்பிக்கு. கேம்லாம் அவ்வளோ ஆட மாட்டேன். சும்மா பெருசாக கேம்ஸ்ன்னு சொல்லி போடுற அளவுக்கு நம்மளுக்கு வசதி கிடையாது. வேற என்ன, வர மேக்ஸிமம் நான் ஒரே நாள் உட்காந்து 2 வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற ஐடியா. அதை ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி போட்டுலான்ட்டு. என்னை பற்றி என்ன சொல்கிறது, பெருசாக சொல்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. காலேஜ் படிக்கிறேன், எல்லாத்துலேயும் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பேன். எடிட்டு பேசிக் தெரியும், மியூசிக்கு பேசிக்ஸ்லேயும் பேசிக்ஸ் தான் தெரியும், ரொம்ப பெருசாலாம் தெரியாது. பாட்டு பாட பிடிக்கும், அனிமி பைத்தியம், மாங்காய் படிப்பேன். ஒரு எப்படி சொல்கிறது, எக்ஸ்ட்ரீம் சொல்ல மாட்டேன், இன்ட்ரோவர்ட். இப்போ கூட செட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். அதுதான் இந்த யூடியூப் மூலயமா ஏதாவது ஒரு பண்ணலாம், ஏதாவது ஒன்று பிடுங்கலாம். ஒன்றுமே பண்ணாமல் உட்காந்துங்கிறேன். என்ன சொல்கிறது, கூட சேர்ந்த பசங்க என்னென்னமோ பண்ணுறானுங்க. ஒன்றுமே பண்ணாமல் ஃபோனை வச்சுன்னு ரீல்ஸ் பார்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஏதாவது போயின்னுக்குது. வேற டடர் அவ்வளோதான், பெருசாக சொல்கிறது ஒன்றும் இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, பார்க்குற மாதிரி இருந்தால் பண்ணுங்கோ, பார்க்காதான் பண்ண தேவையில்ல. பிரச்சனை இல்லை. இது ஒரு ஹாபியாக வச்சுக்கலான்னு தான் ஐடியாவில் இருக்கிறேன். வேற முடி மயிர் தான் இல்லை, முடி கொண்ட மாதிரி இருக்குது. தாடியெல்லாம் வச்சுருந்தோம்பா, ப்ராக்டிக்கல் ஒருத்தர் சேவ் பண்ண வச்சிட்டானு மனுஷே கேட்கல. சரி, அவ்வளோதான். அதோட வீடியோ வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ வெல்கம் டு த பிகினிங் ஆஃப் வெங்கி. சும்மா அன்சைடு பார்த்தேன். ஸோ வெல்கம் டு த பிகினிங் ஆஃப் வெங்கி, a YouTube channel where you can see a regular middle class introvert boy's life and his thoughts. Peace.